வீட்டில் எந்த ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தீங்கனாலும் அதை யூஸ் பண்ணி மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு கடையில் வாங்கி கொடுக்கறத விட வீட்டில் இருக்க ஃப்ரூட்ஸை வச்சு நீங்களே ஜாம் பண்ணி கொடுக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு ஆப்பிள், 2 ஆரஞ்சு, கிரேப்ஸ் யூஸ் பண்ணி ஜாம் பண்ண போறேன். எல்லாத்துலயும் சீட் ரிமூவ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் சேர்த்து ஃபைனா அரைச்சு எடுத்துக்கலாம். கடையில் வாங்குற ஜாம் மாதிரியே பார்க்க ஸ்மூத்தா இருக்கணுங்கிறதுக்காக வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டாமையும் கூட நம்ம அப்படியே செய்யலாம். சுகர் அளவுக்காக இது எவ்வளவு இருக்குன்னு மெஷர் பண்ணிக்கலாம். 2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதே அளவு சுகர் ஈக்குவலா சேர்த்திருக்கேன். சுகர் சேர்த்ததுக்கு அப்புறம் இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி நீங்க எடுத்திருக்க ஃப்ரூட்ஸ்க்கு ஏத்த மாதிரி கூட சுகர் சேர்த்துக்கலாம். நல்ல ஸ்வீட்டான பழமா எடுத்திருந்தீங்கன்னா சுகர் கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கோங்க. புளிப்பான பழம்னா சுகர் நல்லா சேர்த்துக்கலாம். ஜாம் திக்கானதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு கையெடுக்காம கிளறிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா திக்கானதுக்கு அப்புறம் ஜாம் ரெடி ஆயிடுச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்பூன்ல கொஞ்சம் ஜாம் எடுத்து அதுல லைன் போட்டீங்கன்னா தண்ணி பிரியாம அப்படியே இருந்ததுன்னா உங்க ஜாம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் உடனே பேன்ல இருந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாட்டில்ல ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. கம்ப்ளீட்டா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் தான் பாட்டில க்ளோஸ் பண்ணணும். லேட் ஆக ஜாம் நல்லா சாஃப்டா திக்கா இருக்கும்.